மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொடக்கப்பள்ளி மாணவிகளை கேலி செய்து தாக்கியதாக ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதென சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் மீதான வழக்குகள் ஜோடிக்கப்பட்டவை என வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொடக்கப்பள்ளி மாணவிகள் 3 பேரை அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஒரு மாணவி மற்றும் 4 மாணவர்கள் மீதும் கடுமையான சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மீது அச்சட்டங்களை பயன்படுத்தவே முடியாது என வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது இந்த ஆக்டை தவிர இவங்களை ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் கிடையாது. ஏன்னா 7 to 12 வயசு இருக்க குழந்தைங்க மென்டலி க்ரோத் ஆகிருக்கவும் மாட்டாங்க. அட் த சேம் டைம் தே வில் நாட் ஹேவ் இனஃப் நாலேஜ் டு நோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். எந்த ஒரு செயல் அவங்க பண்ணாலும் வாலண்டரியாக அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணவே முடியாது. குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் பெரியவர்களுக்கு எதிராக பாயக்கூடிய பாலியல் குற்ற பாதுகாத்தல் பிரிவு குழந்தைகள் மீதே பாய்ந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் கூறுகின்றனர். பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்டங்களை கொண்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது அவசியம் எனவும் வலியுறுத்தப்படுகிறது. ஒரு நாளுக்கு பிறகு இந்த எஃப்ஐஆர் தாக்கல் பொழுது ஒரு சந்தேகம் வருது. பெரியவர்கள் கூட சட்டம் தெரிந்த நபர்கள் சேர்ந்து போலீஸ்காரர்களோடு சேர்ந்து பொய்யான வழக்கு தான் ஜோடிச்சிருப்பார்கள் என்பதுதான் உறுதியாக வெளிவருகின்றது. இது துரதிருஷ்டமானது. இதை பொய் கேஸ் போட்டிருந்தால் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மீது அனைவர் மீதும் கடுமையாக சட்டம் பாயணும். அவர்கள் மீது குற்றவியல் விதிமுறை சட்டத்துக்கு கீழே கூட ஆக்ஷன் எடுக்கணும், டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். குழந்தை பருவத்தில் இச்சிறுவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவம் எதிர்காலத்தில் சட்டத்தின் மீதான நம்பிக்கையை அற்றுப்போகச் செய்யும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்படும் போது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான சிறிய பிரச்சினை பூதாகரமானதற்கு காரணம் யாராக இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.